السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் 10 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கான ரிஸ்க் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட, தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆக்களை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம கஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊது பில்லாஹி மின் வீக்கில் மகாமி யௌமல் கியாமா. அல்லாஹும்ம கஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊது பில்லாஹி மின் வீக்கில் மகாமி யௌமல் கியாமா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 10 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கான ரிஸ்க் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது.